ஒரு நாட்டையே கட்டி ஆள்ற அரசனோட தினசரி வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்துருவோமா? செம்ம வேடிக்கையா இருக்கும். வந்து பாருங்க. முகலாயர்களோட பீரியட்ல ஒரு அரசன் காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இருக்கிற தினசரி வேலைகளை முறைப்படுத்தி அக்பர் பீரியட்ல ஒன்று இருந்திருக்கு. காலையில 3 மணிக்கு மன்னர் எழுந்திரிக்கணும். ஆனா மன்னரா எழுந்திரிக்க மாட்டாரு. மன்னரை எழுப்புறதுக்குன்னு மன்னருக்கு பிடிச்ச துயில எழுப்பும் ராணி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. சரி, மன்னர் பக்கத்துல தானே தூங்க போறாரு, இப்படி எழுப்பி விட்டா எழுந்திரிக்க போறாரு அப்படின்லாம் இல்ல. அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து மன்னர் எந்த பெண்ணோட அறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தேடி கண்டுபிடிச்சு போய் மன்னரை எழுப்பி விடணுமா? சரி, அப்படி எழுப்பினதுக்கு பிறகு மன்னர் வந்து குளியல் அறைக்கு போறாரு. குளியல் அறையை போய் கவால்னு கதவை திறந்தா அங்க 12 பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. இன்னும் அதுவும் அந்த புறம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சுறாங்க. அவங்க எல்லாம் மன்னருக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறதுக்காக அவங்க உள்ள இருப்பாங்க. பன்னீர் ரோஜாக்கள் மிதக்க விட்டு பெர்சியாவிலேருந்து கொண்டு வந்த வாசன திரவியங்கள் கலந்த வெதுவெதுப்பான தண்ணி மன்னருக்கு தயாரா இருக்கும் குளிக்க. அந்த தண்ணியோட பதம் பார்த்துக்கிறதுக்காகவே ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க அங்க. அப்புறம் அரசரை உட்கார வச்சு, நான் ரொம்ப டீட்டெயிலா போல, இந்த மேலோட்டமா சொல்லிக்கிறேன். அரசரை உட்கார வச்சு வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, சந்தனம், அது இதுன்னு ஃபுல்லா இவரை தேய்ச்சி இவரை வந்து குளிப்பாட்டி ரெடி பண்றாங்க. எனக்கு வந்து மைண்ட்ல அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து முரளியும் வடிவேலும் சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளை ஒருத்தவங்களை சேர் மேல நிக்க வச்சு வேகமா ரெடி பண்ற எனக்கு அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இவரை ரெடி பண்ணி வெளியில கொண்டு வரும்போது அரசரை வந்து பரிசோதனை பண்றதுக்காகவே அரண்மனை வைத்தியர் வருவாரு. அவர் வந்து அரசரோட உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லா டெஸ்ட் பண்றது. தோலோட நிறம் எப்படி இருக்கு, உடம்போட உஷ்ணம் எப்படி இருக்கு, மூச்சு விடுறதோட வேகம் எப்படி இருக்கு, வயிறு உபாதைகள் ஏதாவது இருக்கா, யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், பாதத்தோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் சாப்பிடணும், உங்களோட உடம்பு இப்படி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பார். அதுல மன்னர் வந்து பார்த்து சூஸ் பண்ணி ரெடி பண்ண சொல்லிடுவார். குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு பணியாட்கள் கொடுக்கிற பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு மன்னர் ரெடியாகி மக்களை சந்திக்க தயாராகிறாரு. இவர் தயாராகிற இந்த செய்தி அரண்மனை முழுக்க தெரியற மாதிரி ஒரு காலையில ஒரு பறையோசை எழுப்பப்படும். அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கிற மத்த ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சுட்டு ஏந்திரிப்ப நாங்க ஏந்திரிக்கணுமா? இப்ப அதுக்கு பிறகு மன்னர் மக்களை பார்க்கறதுக்காக போறாரு. மக்களோட குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதன் பிறகு கால சாப்பாடு முகலாய அரசர்களுக்கு பெருசா இல்லாம இருந்திருக்கு. அவர் டிக் பண்ண அந்த பழரசங்கள் அதெல்லாம் தங்க குடுவையில ஒரு சிகப்பு துணியை போத்தனாப்புல முத்திரை குத்தப்பட்டு பரிசோதனைக்கு பிறகு மன்னருக்கு வரும். அதெல்லாம் முடிச்சது போக மன்னரோட அடுத்த வேலை என்னன்னா, அரண்மனையில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி கண்காணிக்கிறது. அதுக்கு பிறகு மொழிபெயர்க்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை படிக்கிறது, ஆயுதங்களை பயன்படுத்தி பார்க்கறது, நுணுக்கமான வைர வேலைப்பாடு பண்றவங்களை போய் சந்திச்சு பேசுறது, கட்டட கலைஞர்களை பார்த்து பேசுறது, இதெல்லாம் மொத்தமா 4.5 மணி நேரம் போகும். இது எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு பார்த்துட்டு அடுத்த வேலைக்காக அரசர் அந்த புறம் போயிடுவாரு. அதன் பிறகு மதிய உணவு தான் அரசருக்கு ரொம்ப பிரதான உணவு. அதுல எத்தனை வெரைட்டி, அதை செய்யறதுக்கு எத்தனை பேரு, அது நிறைய வேடிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். மறக்காம அடுத்த வீடியோக்கு வந்துருங்க, பார்ப்போம்.